பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீ ஆதியில இருந்து அந்த அன்பை விட்டுட்ட. ஸ்டார்டிங்ல நீ நிறைய நேரம் ஜெபம் பண்ண, நிறைய நேரம் பைபிள் படிச்ச, நிறைய நேரம் பாத்தீங்கன்னா என்ன கூட ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்ல கரெக்டா இருந்த. இப்போ உனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ இப்ப இருக்க. அதனால பாத்தீங்கன்னா என்னோட அன்பை நீ விட்டுட்டப்பா. நீ சர்ச்சுக்கு போற, பைபிள் படிக்கிற, பிரேயர் பண்றமே எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எல்லாமே கடமைக்காக தான் பண்ற. நீ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அன்பு இப்ப உங்ககிட்ட இல்லன்னு சொல்லி நம்மள பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, ஏசப்போட அன்பை விட்டு நீங்க ரொம்ப தூரத்துல போயிட்டீங்களா? நீங்க ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்துட்டாங்க, அவங்க உங்களை ஏசப்பா விட்டு ரொம்ப தூரத்துல கொண்டு போயிட்டாங்க. ஏசப்போட அன்பு கிட்ட நீங்க வர முடியாத நிலைமை இப்ப நீங்க இருக்கீங்க. நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், ஏசப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாரு, இந்த உலகத்துல நிறைய தவறு பண்ணனால ஏசப்பா என்னை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு, நீ ஆதில இருந்து அன்பை விட்டுட்ட, இருந்தாலும் நீ எந்த நிலைமையில விழுந்தியோ அதே நிலைமை நீ எழுந்துக்கோன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க உங்ககிட்ட அன்பு கொடுப்பாங்க, அந்த அன்பு வேல்யூவா இருக்கும், நீங்க நம்புவீங்க. ஆனா அந்த அன்பு உங்களை ஏமாத்துருங்க. ஆனா ஏசப்போட அன்பு ஒரு நாளை ஏமாத்தாதுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஏசப்போட அன்பு உங்களுக்காக தான் காத்து இருக்கு. அன்னைக்கு இளையகுமாரன் அப்பா விட்டு ரொம்ப தூரம் பண்ணாரு, அப்பா கிட்ட வரும்போது அப்பா அன்போட அணைச்சு கொண்டாரு. இன்னைக்கும் ஏசப்பா உங்களை அன்போட அணைச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஏசப்போட அன்பு உங்க இருதயத்தோட வாசல்ல காத்துட்டு இருக்கு. நீங்க ஏசப்போட அன்பை ஏத்துக்க போறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆல்ரெடி வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.